பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட கேட்கிற போற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் ஆண்டவரே அப்பா சுதந்திரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் தகுதியாய் மாற்றுங்க, ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதனால கூட நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பாரங்கள் சூழ்ந்து இருக்குது, நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு சோதனைகள், வேதனைகள், இப்பேற்பட்ட காரியங்கள் மனிதருடைய வாழ்க்கையில அநேகமாக இருப்பது நிமித்தமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா பாரம் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பாரத்து நிமித்தமாக என்ன பண்றதுன்னு தெரியல, என்னுடைய கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, என் பாரத்தை யார் சுமப்பா, என்னுடைய வேதனையை யார் சுமப்பான்னு சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் தவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்காகத்தான் இந்த தேவ வார்த்தை உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் நமக்கு அழகாக தெளிவாக தெரியப்படுத்துகிறது. யார் மீது நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டுமாம்? கர்த்தர் மீது வைக்க வேண்டும். கர்த்தர் மீது உன்னுடைய பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில பாரம் காணப்படுதா, பிரச்சனை காணப்படுதா, இக்கட்டு காணப்படுதா, வேதனை இருக்குதா, வியாதியோடு இருக்கியா, கவலையோடு இருக்கியா, இதை யார் கேட்பார் என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறியா? இந்த பாரங்கள் எல்லாவற்றுமே சுமந்து கொண்டு இருக்கிற நீ உன்னுடைய பாரத்தை தேவன் மீது இறக்கி வைக்க வேண்டும். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். உன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உனக்கு உண்டு. ஆகையினால எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு கண்ணீரா இருக்குது, வேதனையா இருக்குது, என்னுடைய பிரச்சனையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு உன்னுடைய பாரத்தை கொண்டு போயிட்டு உன்னுடைய கணவர் மீதோ உன்னுடைய பிள்ளைகள் மீதோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள்ல உனக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய நண்பர் மீதோ நீ வைத்தாய் என்று சொன்னால் அந்த பாரங்களை சுமப்பதற்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. தேவன் மீது தாங்க உங்களுடைய பாரத்தை வைக்க வேண்டும். அவர் உன்னை ஆதரிப்பார். நீ கொண்டு போயிட்டு உன்னுடைய பிரச்சனையை கணவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை கேட்க அவர் மனசே இருக்காது. என் பிரச்சனையை நான் சொல்றேன், கணவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க. என்னுடைய வேதனையை நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், என் பிள்ளைங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க பாரப்பட்டு கொண்டே இன்னும் அதிகமான பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருப்பீங்க. ஆகையினால உங்க பாரத்தை கொண்டு போயிட்டு எந்த மனிதரிடத்திலும் இறக்கி வைக்காதீங்க, தேவனிடத்துல இறக்கி வைங்க. வசனம் அப்படியாக தான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டாரா. உன் பாரத்தை கொண்டு போயிட்டு நீ கர்த்தர் இடத்துல வை, உன்னை விடவே மாட்டார், தள்ளாட விடவே மாட்டார். கர்த்தர் உன்னை பிடித்து தாங்கி ஏந்தி நீ எந்த பிரச்சனையை எந்த பாரத்தை இறக்கி வைக்கிறியோ அதை லகுவாக்கும்படியாக தேவன் உனக்கு உதவி செய்வார். அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உனக்கு உண்டு. ஆகையினால நீ பாரப்படும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் உன்னுடைய பாரத்தை இறக்கி வச்சிருங்க. நீங்க கண்ணீரோடு இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. இப்படியாக தன் வேதத்துல ஒரு மனுஷர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அதிக பாரங்களோடு சுமைகளோடு என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வார் யாருமே இல்லையே, என்னுடைய சுமை அதிகமாக இருக்கிறது, நான் என்ன பண்றேன்னு சொன்னா இந்த பாரத்து நிமித்தமாக ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல முறையிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த முறையிடுகிற அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுத்த நம்ம எடுத்து வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரத்தை வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? ஹல்லேலூயா. மோசே சொல்கிறாரு, இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. இந்த ஜனங்களுடைய பாரத்தை நான் ஒருவனாக என்னால சுமக்கவே முடியல. அவங்களுடைய பாரத்தை கொண்டு வந்து நீங்க என் மேல இறக்கி வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா முறையிடுறார். நீங்க சுமத்தின அந்த பாரத்து நிமித்தமாக எனக்கு என்னாச்சுன்னா இந்த உபத்திரவமா இது மாறிச்சு, இந்த பாரம் எனக்கு உபத்திரவமாக மாறிவிட்டது. நீங்க எனக்கு கிருபை கிடைக்காம போக பண்ணினது
என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாரத்தை என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்துல இறக்கி வைக்கிறாரு. அதை எப்படி இறக்கி வைக்கிறாருன்னு சொன்னா, முறுமுறுப்போடு கசப்போடு, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்க கொடுத்துட்டீங்களே ஏசப்பா, இவ்வளோ பெரிய போராட்டத்துல நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாரத்தை தேவனிடத்துல தான் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாரு. ஆனால் அதை எப்படி இறக்கி வைக்க வேண்டும் என்று தெரியாதபடிக்கு முறுமுறுப்போடு கசப்போடு என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்துல சொல்றாரு, நீங்க தான் எனக்கு பாரத்தை அதிகரிக்க பண்ணிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல என்ன பண்றாருன்னா முறுமுறுப்போடு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கூட நினைக்கலாம், ஏன் தான் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட கஷ்டங்கள் எனக்கு வருது, கட்டின கணவன் கைவிட்டு போயிட்டா, எனக்கு குழந்தை இல்லாம இருக்குதே, இன்னும் திருமண தடைகளாய் இருக்குதே, என் வாழ்க்கையில வியாதியோடு நான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, படுத்த படுக்கையோடு இருக்கிறேனே, இந்த பாரத்தை யார் சுமப்பா, என் வேதனை யார் பாப்பா, என் கண்ணீரை யார் பாப்பா, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்பேற்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை தானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல முறுமுறுப்போடும் கசப்போடும் போயிட்டு உங்க பாரத்தை அப்படி இறக்கி வைக்காதீங்க. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு பாரங்கள் இருந்தாலும் அதை தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்துல போயிட்டு இறக்கி வைக்க வேண்டும். என்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் எனக்கு உண்டு, என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் ஒருவர் எனக்கு உண்டு, என்னுடைய எல்லாவித சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு, என்னுடைய ஏழ்மையை போக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி தாழ்மையோடு, கர்த்தாவே என் பாரத்தை என்னால சுமக்க முடியலப்பா, என்னுடைய பிரச்சனையை என்னால சுமக்க முடியல ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்றாரு, உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்காம போனது என்ன ஆண்டவரே என்று ஒரு அதிகாரத்தோடு கேட்கிற பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல நீ தாழ்மையோடும் மன உருக்கத்தோடும் நீ போயிட்டு உன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிற வசனமே அப்படியாக தான் சொல்லுகிற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. நீங்க நீதி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவ சமூகத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய வல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்மைப்பட்டு நீங்க ஜெபித்தீங்கன்னு சொன்னா உங்க பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் உங்க பட்சமாக நின்று உங்களை ஆதரித்து உங்களை தள்ளாட விடாதபடிக்கு உங்களுடைய கால்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் நிலை நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால இந்த மோசேயை போல நீங்க முறையிடக்கூடாது. உங்ககிட்ட பாரம் இருந்தாலும் அந்த பாரத்து நிமித்தமாக தான் அவர் என்ன பண்றாருன்னா கஷ்டமா போயிட்டு அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். நீங்க அப்படி ஏறெடுக்காதீங்க. அந்த பாரத்தோடு நீங்க போகும் பொழுது என் பாரம் லகுவாக மாறும். வசனம் இப்படி சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே ஏசப்பா. ஆண்டவரே, நான் வருத்தத்தோடு இருக்கிறேன்ப்பா, பாரத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன், சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் பாரத்தை நீக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே என்று சொல்லி உங்க பாரத்தை நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேவன் உங்களை ஆதரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி சாட்சியை தேவன் ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பாரத்தோடு படுத்த படுக்கையோடு கண்ணீரோடு வேதனையோடு நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் கண்ணீரும் ஓடி போகும். ஏன் சொன்னா நீங்க எந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணாலும் உங்க பாரத்தை இறக்கி வச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் உனக்கு உண்டு. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீதிமானாகிய என்னை ஆதரிக்கக்கூடிய தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவரே, என் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி உங்க பாரங்கள் எல்லாவற்றுமே தேவனுடைய சமூகத்துல இறக்கி வைங்க. ஆகையினால இந்த நாளில் கூட இப்படியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் என்னுடைய பாரத்தை சுமப்பதற்கு இந்த பூமியில யாருமே இல்லை, என் தேவன் எனக்கு உண்டு என்று சொல்லி நம்பி அவரிடத்துல நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முடிவை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்க. நம்ம எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. மோசே சொல்றாரு, அக்காலத்துல நான் உங்களை நடத்தி கொண்டு வந்த காலத்துல நான் ஒருவனா இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியவில்லை என்று சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா தேவ சமூகத்துல முறையிட்ட அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா கேட்டார். பாரத்தை என்ன பண்ணார், இறக்கி வச்சாரு. ஆனா சரியான முறையில் அவர் இறக்கி வைக்கலன்னு சொன்னாலும் மன உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உன்னுடைய பாரத்தை பார்க்கிற தேவன் என்ன பண்ணுவாரு சொன்னா உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கு. அந்த மோசைக்கு அப்படியாக தான் உதவி செய்தார். அவர் முறுமுறுப்போடு போயிட்டு அந்த ஜெபத்தை ஏறெடுத்தாலும், கஷ்டத்தோடு போயிட்டு நான் உபத்திரவப்படுறேன்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல போயிட்டு மன்றாடினாலும் தேவன் மோசையினுடைய ஜெபத்தை கேட்டார். இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே,
பிள்ளைகளே, நீங்க முறுமுறுத்து கொண்டு தேவ சமூகத்துல கசப்போடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது தேவ செவிகளை எட்டப்படாது. ஏன் சொன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது நாள் வரைக்கும் நான் ஆண்டவரே நான் அப்படி பண்ணியிருந்த ஜெபத்திற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்மைப்பட்டு ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த மோசே என்ன பண்ணாருன்னா அவர் தேவ சமூகத்துல போயிட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவனிடத்துல அவர் கேட்கிறார். ஒவ்வொரு நாள் அப்படி கேட்பது நிமித்தமாகத்தான் தேவன் இரக்கம் செய்த நான் காலத்துல நான் ஒருவனா என் பாரத்தை உங்களுடைய பாரத்தை என் பாரத்தை இறக்கி வைக்க முடியவே இல்லை, அதை சுமக்க முடியவே இல்லை அப்படி சொல்லி தேவனிடத்துல முறையிட்ட அந்த மோசேக்கு தேவன் உதவி செய்தார். உபாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். ஹல்லேலூயா. இப்போ அந்த பாரம் என்ன ஆயிடுச்சுன்னா லகுவாக மாறினது. இந்த மோசனுடைய பாரத்தை கர்த்தரிடத்துல இறக்கி வைத்தது நிமித்தமாக இத்தனை ஜனங்களையும் நடத்தி கொண்டு போவதற்கு, இத்தனை ஜனங்களுக்கும் உணவை அளிப்பதற்கு, இவர்கள் இச்சித்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இது எனக்கு எப்பேற்பட்டதாக இருக்குது, ரொம்பவும் கஷ்டமா இருக்குது, பாரமா இருக்குது, என்னால முடியல ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜெபித்த அந்த மகனுக்கு தேவன் என்ன பண்ணா, உன்னால சுமக்க முடியலையா, இப்பேற்பட்ட காரியத்தை உன்னால சுமக்க முடியலையான்னு சொல்லி தேவன் என்ன பண்ணா 100 பேருக்கு தலைவர்களையும் 50 பேருக்கு தலைவர்களையும் அவர் 1000 பேருக்கு தலைவர்களையும் ஏற்படுத்தி இந்த மோசேயினுடைய பாரத்தை லகுவாக மாற்றினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய பாரம் லகுவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதை என்ன பண்ணணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அதை சுமப்பதற்குரிய ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த மோசேயினுடைய பாரத்தை சுமப்பதற்கு அறிவும் ஞானமும் தெளிந்த புத்தியும் உள்ள தலைவர்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஆவிக்குரிய நண்பர்களை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கலாத்தியரின் புஸ்தகத்துல நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னது போல உங்க சபைகளில் பாரத்தோடு கலக்கத்தோடு உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்க ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களுடைய பாரத்தை லகுவாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த நாள்ல கூட சுமக்க முடியாத பாரங்கள் அது எல்லாவற்றுமே தேவ சமூகத்துல நீங்க இறக்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாரத்தையும் லகுவாக்குவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் உன்னுடைய பாரம் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துல இறக்கி வைங்க. உங்களுடைய பாரங்கள் லகுவாக மாறும், உங்களுடைய வேதனைகள் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடப்பது நிச்சயம். அதை தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னா இந்த வார்த்தையை முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை கூட கேட்ட வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். பாரத்தோடு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பாரங்கள் எல்லாம் லகுவாக மாற்றக்கூடிய தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்க தேவனீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களுடைய பாரங்களை ஆதரிக்கிறவர் நீர் ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நீர் ஆண்டவரே. அந்த பாரங்கள் எல்லாவற்றுமே சுமந்து லகுவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனீர் கொடுத்தருள போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் தாமே உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.